ஓம் மகா கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலயமாக 2025ஆம் ஆண்டிற்கான மார்கழி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தோம் அப்படின்னாக்கா மகர ராசி அன்பர்களுக்கான வீடியோ. இந்த மகர ராசி அன்பர்களுக்கு மார்கழி மாத கிரகங்களை ஆராயத்துக்கு முன்பாக உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகம் ராசிக்கு 3ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறது மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்துக்கான ஒரு அமைப்புன்னு சொல்லணும். கடந்த கால அமைப்புகளை சிந்திக்கும் போது உங்களோட ராசிக்கு 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில் நின்று உங்களோட ராசியிலே இருந்து அது பல்வேறுபட்ட பிரச்சனைகளை கடந்த ஒரு 5 வருட காலமாக உங்களுக்கு கொடுத்துட்டாருன்னு தான் சொல்லணும். சாதாரணமாக 5 வருட காலமாக பிரச்சனைன்னு மட்டும் சொல்லிட்டேன். இதை அனுபவித்த உங்களுக்கு மட்டும்தான் அதோட வலி வேதனைகள் உணர முடியுன்றது. இந்த உலகத்தில் ஒரு மனிதன் பிறப்படுகிறோம்னாக்கா முன்ஜென்ம கருமாவின் பலன்களை அனுபவிக்கிறதுக்கு தான் பிறப்படுத்திருக்கோம். அதான் உண்மையான ஒரு கருத்து. அது எப்போ நம்ம அனுபவிப்போனா இந்த மாதிரி 7.5 சனி, கண்டக சனி, அஷ்டம சனியில் தான் நான் அதை அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் உருவாயிருக்கும். அதனால தான் கடந்த கால அமைப்பில் கடந்த ஒரு 5 வருட காலமாக குடும்பத்தில் கஷ்டம், நஷ்டம், வம்பு, வழக்கு, சண்டை, சச்சரவு, கோர்ட்டு, கேஸு, மன நிம்மதி குறையிறது, பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படுறது, கடன்கள் அதிகரிக்கிறது, உற்றார் பயம் வரட்டுறது, சொந்த பந்தத்தினால பிரச்சனைகள் ஏற்படுறது, தொழில் தடை உருவாகிறது, வருமான குறைவு ஏற்படுறது, கடன்கள் அதிகரிக்கிறதுக்கான காலகட்டம் உருவானது, வண்டி வாகன தடைகள் ஏற்படுறதுக்குலாம் இதுதான் காரணம். அப்போ அதனால தான் நம்ம ரொம்பவே இந்த மகர ராசி என்பவர்கள் கஷ்டப்பட்டதுக்கான அமைப்பு. அந்த கஷ்டங்களை முழுமையாக அனுபவித்து முடிச்சுட்டிங்க. முன் ஜென்மத்தில் எடுத்த பிறவி பயனின் அமைப்புகளை அனுபவித்து முடிச்சிட்டிங்க. இனிமேலுக்கு பெரிய லெவலில் உங்களுக்கு பாதிப்புகள் எதுவும் வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. 3ஆம் இடத்தில் இருந்த சென்ற சனி பகவான் மிகப்பெரிய ஒரு ராஜயோக வாழ்க்கையை அடுத்த 3 வருட காலத்துக்கு கொடுக்க போகிறார். அப்போ 2028ஆம் ஆண்டு வரலும் மகர ராசி என்பவர்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு சாதனை படைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உதயமாயிடுச்சுங்க. முன்பு இருந்த மாதிரி எது செய்தாலும் தடையாயிடுமோ தாமதமாயிடுமோன்ற பயந்து செயல்படக்கூடிய காலகட்டங்கள் நீங்கி வாழ்க்கையில் ஒரு துணிவு பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும். எதையும் நம்மளால் சமாளிக்க முடியுன்ற ஒரு தன்னம்பிக்கை பெறக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உதயமாயிடுச்சு அப்படின்றத தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அதனால் மகர ராசி என்பவர்கள் இனிமேல் துவண்டு போக வேண்டாம். உங்களோட வேலைகளை செவனே செய்ய ஆரம்பிச்சிருங்க. திட்டமிட்டு ஒரு காரியத்தை செயல்படுத்த பாருங்கள். அந்த காரியத்தை திட்டமிட்டு செய்வதன் விளைவாக அதில் மிகப்பெரிய ஒரு ஆதாயங்களை பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும். நிரந்தரமான வேலை வாய்ப்பு இல்லாமல் தடுமாறினவங்களுக்கு இந்த மாதத்திலிருந்து ஒரு நிரந்தரமான உத்தியோகத்தை பெறக்கூடிய ஒரு காலகட்டம் உதயமாக போகுது. அந்த உத்தியோகத்தை நம்பி வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சந்திப்பீங்க. வாழ்க்கையில் நிறைய கடன்களை பெற்றுட்டுமே சார், இந்த கடன்களை அடைச்சிருமா அப்படின்ற ஒரு பய உணர்வுகள் இருந்தவங்களுக்கு என்னால் அடைக்க முடியுன்ற நம்பிக்கை இந்த மாதத்திலேருந்து உங்களுக்கு உதயமாயிடும். அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு உத்தியோகம் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும். அரசு வேலைக்காக காத்திருக்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் நல்ல எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னாக்கா அந்த எக்ஸாமில் ப்ரிப்பேர் ஆகி கண்டிப்பாக வெற்றி பெறத்துக்கான வாய்ப்பு உண்டு. தனியார் துறை வேலைவாய்ப்பில் செய்திருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுக்குன்ற ஒரு நிரந்தரமான அங்கீகாரம் பெறது மட்டும்னா ஊதிய உயர்வு பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும். நான் இங்கேருந்து உழைச்சி ஓட தெரிஞ்சு ஒன்றுமே இல்லை சார், ஆனால் வெளிநாடு போனால் தான் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன், வெளிநாட்டுக்கான வாய்ப்புகள் இருக்கானாக்கா இந்த நேர காலங்களில் வெளிநாடு வாய்ப்புகளும் உங்களை தேடி வரதுக்கான வாய்ப்பு உண்டு. வெளிநாடு உத்தியோகம் அதன் மூலிமா ஆதாயத்தை பெறக்கூடிய காலகட்டம் உருவாயிடுச்சுங்க. சொந்த தொழில் செய்யணுன்னாலும் உங்களோட சுய ஜாதகத்தை ஒரு முறை எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொந்த தொழில் செய்கிறதுக்கு முயற்சி எடுங்க. ஏன்னா ஏற்கனவே ரொம்ப இழந்துட்டீங்க, தொழிலில் போட்டு இழந்துட்டு போயிருப்பீங்க. அதனால் உங்களோட சுய ஜாதகத்தை ஒரு முறை நல்ல ஜோதிடர் உங்கள் குடும்ப ஜோசியத்தை கொண்டு போய் கொடுத்து தெளிவாக செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு பிறகு நான் எந்த துறையில் போகணும் அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் முயற்சி எடுத்திங்கனாக்கா எதிர்கால அமைப்புகள் உங்களுக்கு தடை இல்லாமலும் உங்களோட வாழ்க்கையில் ஒரு பாசிட்டிவான ஒரு செயல்பாடுகளோடு செயல்படக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உதயமாகின்றிருந்தீங்க. அதனால் இந்த மாத காலகட்டங்கள் உங்கள் ராசிநாதனே வலிமை பொருந்தி இருக்கிறதுனால நீங்கள் எது செய்தாலும் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள், நினைச்சதெல்லாம் சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள், குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகளும் சுபகாரியங்களும், அழியா சொத்து சேர்க்கையும், வீடு முனைவாசல் வாங்குவது, கட்டுவது, குடிபெயர்வது, குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்கிறது, இது மாதிரியான சுப நிகழ்வுகள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த நேரம் உதயமாகுதுங்க. இந்த கடந்த 5 வருஷ காலமாக பொண்ணை தேடிட்டு இருக்கேன் சார், பொண்ணே அமையல, திருமணமே அமையலன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த மாத காலங்களில் நல்ல வரன்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய காலகட்டமாகவும் அடுத்த மாதத்தில் அதை நிச்சயிக்கப்பட்டு திருமணம் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் உதயமாகும். வாழ்க்கையில் குழந்தை பேருக்காக காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த நேரத்தில் ஆத்மகாரகனான சூரியனை குரு பகவான் பார்க்கப்படக்கூடிய ஒரே காரணத்தினால கண்டிப்பாக மகர ராசி என்பவர்களுக்கு அடுத்த குழந்தை தெரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் பிரகாசமாக இருந்திருக்கு. குழந்தை பேர் பெற்றெடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமும் உதயமாகுதுங்க. 2ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு தனஸ்தானத்தில் ராகு இருந்தால் கொஞ்சம் இந்த நேரத்தில் அதிகப்படியான செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். சுப செலவுகள் செய்கிற மாதிரி இருக்கும். அந்த செலவுகளை பற்றி கவலைப்பட வேண்டாம். சுப செலவுகள் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல மாற்றத்தை தான் ஏற்படுத்தி தரும்.
8ஆம் இடத்துல கேது இருக்கனால வயிறு தொடர்பான பிரச்சனைகள் அவ்வப்போது வரும். கொஞ்சம் அந்த விஷயத்தில் மட்டும் சரியான உணவு சரியான நேரத்தில் எடுத்துக்கொள்வதனாக பிரச்சனைகளை தீர்த்து கொள்வதற்கான ஒரு காலகட்டமாக உதயமாகுதுன்று விதிங்க. மற்ற விதத்தில் உங்களுக்கு எந்த விதத்தையும் தோஷங்கள் பாதிப்பு கிடையாது. சீரும் சிறப்புமாக இருப்பீங்க, நலமாக இருப்பீங்க. நன்றி, வணக்கம். மகர ராசி நேயர்களே, மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மார்கழி மாதம் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே இந்த மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான் 332 டிகிரியில் மேன ராசியில், அதாவது பூருட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் குருவுடைய நட்சத்திரத்தை வாங்கி குருவுடைய ராசியிலே இருக்கிறாரு உங்களுடைய ராசி அதிபதி சனி பகவான். அப்படி பார்த்தீங்கன்னா குருவுடைய நட்சத்திரத்தில் குருவுடைய ராசியிலேயே உட்காந்து இப்போ பார்க்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதன் இந்த 2025 இந்த 2026 இந்த ரெண்டுமே இணைக்கக்கூடிய மாதம் தான் இந்த மார்கழி மாதம். இந்த மார்கழி மாதத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக மகர ராசிக்காரர்களுக்கு இப்போ நடக்கிறது சகாய சனி. சகாய சனி எப்படின்னா, அதாவது நல்லது கொடுக்க போறாருன்னு அர்த்தம். அப்போ உங்களுக்கு சனி பகவான் ஜூலை மாதம் 13ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 28 வரைக்கும் நிறைய சிரமங்கள் கொடுத்தாருன்றது என்னமோ உண்மைதான். ஆனால் இதுக்கு மேலே உங்களுக்கு சனினால உங்களுக்கு எந்த தொல்லையுமே கிடையாது. ஏன்னா உங்களுக்கு நவம்பர் 28ஓட கிட்டத்தட்ட அதுக்கு முன்னாடி உங்களுக்கு 7 சனி முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் வக்கரத்தில் வந்தார். இப்போ சனி வக்கரமும் நிவர்த்தி அடைஞ்சிட்டாரு. அதனால மகர ராசிக்காரர்களுக்கு இதுக்கு மேலே உங்களோட நேரம்ன்றது நல்ல நேரம் ஆரம்பிச்சாச்சு. அதனால நீங்கள் தொட்டது எல்லாமே வெற்றி தான் நான் சொல்லுவேன். அப்போ உங்களுடைய ராசிநாதன் உங்களுக்கு இப்போ சகாய சனியாக இருக்கிறதுனால நிச்சயமாக தொழில் ரீதியாக ஏற்பட்ட தடைகள் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே சரியாகும். ஏன்னா தொழிலுக்காரகன் தொழிலுக்கு அதிபதி சனி பகவான் உங்கள் ராசிக்கு அதிபதியாக இருக்கிறதுனால தொழிலில் நிறைய ப்ராப்ளங்கள், நிறைய பிரச்சனைகள், நிறைய குழப்பங்கள் எல்லாம் சந்திச்சிங்க. ஏன் நிறைய பேருக்கு வேலையை விட்டுட்டு கூட வெளியில் வந்திருப்பீங்க. வேலை பறி போயிருக்கும். அந்த வேலை செய்துக்கிட்டு இருந்து ₹1 புரோஜனம் இல்லாத கூட கிடக்கும். கிட்டத்தட்ட கிணத்துல போட்ட கல் மாதிரி. இந்த தடை எல்லாமே விலகும். அதாவதுன்றது உங்களுக்கு தொழில் ரீதியாக இருந்த சங்கடங்கள் நிச்சயம் சரியாகும். நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா இதுக்கு மேலே சனியுடைய தொல்லை உங்களுக்கு வருதுன்னா கிட்டத்தட்ட 2026 அதாவதுன்றது அக்டோபர் மாதத்துக்கு மேலே தான், சரிங்களா? அதுக்கு முன்னாடி எல்லாம் உங்களுக்கு நல்லதாக இருக்குது. நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது, சரிங்களா? அடுத்தது பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு குரு 6ஆம் இடத்துல இருக்கிறார். ருண ரோக சத்ருவ குருவா இருக்கிறார். அப்ப சனி பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு இதுக்கு மேல் நல்லதை பண்றாரோ அதை விட உங்களுக்கு டபுள் மடங்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய இடத்துல இப்ப குரு உட்கார்ந்துருக்கிறார். ஏன்னா உங்களுக்கு 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். ருணரோக சத்ருவ குரு உட்கார்ந்துருக்கிறாருன்னா இப்ப நிறைய பேருக்கு பாருங்க, அதாவது சொந்த வீடு வாங்கணுன்ற ஆசை, சொந்தமா பிளாட் வாங்கணுன்ற ஒரு எண்ணம், அதே மாதிரி நமக்கு சொந்த தொழில் ஆரம்பிக்கணுன்ற ஒரு ஐடியா, அது போக நம்மளோட வாழ்வாதாரம் இன்னும் உயர்த்திக்கணும் அப்படின்னு எவ்வளவோ முயற்சிகள் எடுத்திருந்திருப்பீங்க. ஆனால் அந்த எந்த முயற்சியுமே உங்களுக்குள்ளார நடந்திருக்காது. அப்படியாப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு இதுக்கு மேலே சால்வ் ஆகும். ஏன்னா நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா இப்போ உங்களுக்கு சனியை போலவே உங்களுக்கு இப்போ குரு பகவானும் உங்களுக்கு நல்ல நிலைமையில இருந்து உங்களுக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. என்ன அதாவதுன்றது பார்த்தீங்கன்னா சனி பகவான் வக்கரம் நிவர்த்தி அடைஞ்சு சப்போர்ட் பண்ணுறாரு. ஆனால் குரு பகவான் வக்கரத்தில் போய் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு, சரிங்களா? ஏன்னா இப்போ மகர ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ அதாவது குரு பகவான் உங்கள் ராசியை பார்த்தீங்கன்னா 8ஆம் ராசியை பார்க்குறாரு இல்லைங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா 8ஆம் ராசின்றது அஷ்டமத்து ஸ்தானம்னு நம்ம சொல்லலாம். அதனால 100% உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல மாற்றங்களும் நல்ல வளர்ச்சிகளும் தான் கொடுப்பார தவிர நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டியது இல்லை. அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் 12ல் இருந்தாலும் அந்த செவ்வாய் யார் வீட்டில் இருக்கிறார் அப்படின்னா குரு வீட்டில் இருக்கிறார். பொதுவாகவே நம்ம என்ன சொல்கிறோம், குரு செவ்வாய் இந்த 2 கிரகங்கள் இணையும் போது குரு மங்கள யோகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது ஒரு வீட்டில் இருந்தாலோ இல்லை தொடர்பு கொண்டாலோ அல்லது பார்வைப்பட்டாலோ குரு மங்கள யோகம்னு சொல்கிறோம். அப்போ இந்த மார்கழி மாதம் முழுவதுமே அந்த குரு மங்கள யோகம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு பார்த்துட்டீங்கன்னா இந்த மாதத்தில் அதாவது எந்த அளவுக்கு நீங்கள் வளர்ச்சி அடையணுமோ அந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சி அடைகிறதுக்கு உண்டான வாய்ப்பு
இந்த மாதம் உங்களுக்கு கொடுத்துருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய மன அழுத்தம், மனக்கவலை, மனப்போராட்டம், நிறைய இதெல்லாம் தாண்டி ஹெல்த் பிரச்சனை, கடன் பிரச்சனை கழுத்து பிடிக்கிற மாதிரி இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் கொடுத்துருந்தாலும் இதையெல்லாம் தாண்டி இப்போ நீங்கள் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துட்டீங்க. சரிங்களா? அதனால உங்களுக்கு இந்த 2025 போல 2026 இருக்காது. ஏன்னா 2025 தான் உங்களுக்கு வந்து சனி பிடிச்சிருந்தது இல்லைங்களா, 7.5 சனி. அதனால நிறைய போராட்டம் எல்லாம், அது குறிப்பாக பாத சனி. சனி வந்து பழமொழி சொல்லுவாங்க, காக்கா உக்காந்ததுக்கும் பணமழை உழந்ததுக்கும் கரெக்டாக போச்சுன்ற மாதிரி அந்த பாத சனியில சொத்துல பிரச்சனை, சொந்த பந்தத்துக்குள்ளார பிரச்சனை, தாய் தந்தைகளுக்குள்ளார சங்கடம், கணவன் மனைவிக்குள்ளார போராட்டம், அதை தாண்டி குடுக்கல் வாங்கல பிரச்சனை, நல்லவன் சொல்லி வாங்கி கொடுத்துட்டு அவங்க கட்டாம நீங்க வட்டி கட்டிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலைமை. இது எல்லாமே உங்க நிலைமை மாறுது. மாறக்கூடிய தருணத்துல வந்துட்டீங்க. அப்படி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒவ்வொரு கிரகமும் உங்களுக்கு ஃபேவரா தான் இருக்குது. நான் முதல்ல சொன்ன மாதிரி சனி பகவான் சகாய சனியா இருந்து வக்கர நிவர்த்தி அடைஞ்சு நல்லது பண்றாரு. குரு பகவான் வக்கரத்துல இருந்து நல்லது பண்றாரு. செவ்வாய் பகவான் அதாவது குரு மங்கள யோகம் ஏற்படுத்தி உங்களுக்கு செவ்வாய் நல்லது பண்றாரு. அப்ப இந்த மாதம் முழுவதுமே இன்னைக்கு வந்து தனுசு ராசியில செவ்வாய் உட்கார்ந்ததுனால, குரு மங்கள யோகம் இருக்கிறதுனால நிச்சயம் உங்களோட வாழ்க்கை நல்லதா இருக்கும். அப்ப இது போக பாத்தீங்கன்னா அதே உங்களுக்கு தனுசு ராசியிலேயே பார்த்தா 12ஆம் வீட்டிலேயே சூரியனும் சேர்ந்திருக்கிறாரு. இரு ராஜ கிரகங்களும் ஒன்னா சேர்ந்து உங்களோட அமைப்பை பார்க்கறதுனால நிச்சயமாவே பார்த்துட்டீங்க அப்படின்னா, அதாவது இதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் அதாவது நம்ம செய்யணும்னு நினைச்சிருப்பீங்க, அது செய்ய முடியாத போயிருந்திருக்கும், நடக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க, அதனால நிறைய மன உளைச்சல் நடந்திருக்கும். அதே மாதிரின்றதை பார்த்துட்டா உங்களுடைய பேச்சு கேட்டவங்க, உங்களுடைய சாப்பாடு சாப்பிட்டவங்க, உங்க துணிமணி கட்டி பார்த்தவங்க எல்லாம் உங்களோட நல்லதா இருந்தாங்க. குடும்பம் சுத்தி இருக்கக்கூடிய உறவுகளுக்காக வேண்டிய வாழ்ந்த ராசி மகர ராசி. இதையெல்லாம் தாண்டி நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை ஒண்ணுதான், மகர ராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் பிறந்த ஊரு பூர்வீகம் இது மாத்தி உக்காருங்க. நிச்சயமா சொல்றேன், இந்த 2026 பிறக்கக்கூடிய காலம் உங்களுக்கு ஒரு அற்புதமான காலமா உங்களுக்கு வரப்போகுது. சரிங்களா? அடுத்தது பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்ப விருச்சக ராசியில அதாவது 11ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிர பகவான் 5 நாள் உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருந்து லாபஸ்தானத்துல இருந்து, அதாவது நீங்க ஒரு பெண்ணா இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புல முன்னேற்றம் கொடுக்குறாரு. அதாவது சம்பள உயர்வு, ப்ரமோஷன், தொழில் மாற்றம், தொழில் ஏற்பட்ட தடைகள் விலகிறது. ஏன்னா 11ஆம் இடம்ன்றது லாபஸ்தானம். அந்த 5ஆம் தேதிக்கு மேல 11ஆம் இடத்துல இருந்து 12ஆம் இடத்துக்கு வரக்கூடிய சுக்கிர பகவான் இருக்கிறாரு பாத்தீங்களா, குரு வீட்டுல வந்து சுக்கிரன் உட்காரும் போது அந்த டைம்ல எல்லாம் என்ன பண்றாரு அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி பாதை காட்டுறாரு. இது எப்படி சொல்றதுன்னா, உங்களுக்கு பழக்கப்பட்ட பாதைக்கும் பழக்கம் இல்லாத பாதைக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா? அப்ப பழக்கப்பட்ட பாதையில நீங்க பயணம் பண்ணனீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியா போயிட்டு வந்துடலாம். அதே பழக்கம் இல்லாத பாதையில பயணம் பண்ணா கொஞ்சம் கரடமுட, கொஞ்சம் குண்டு குழியா, ஸ்பீடு பிரேக் இது மாதிரிலாம் இருக்கும், கொஞ்சம் சிரமமா இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா சுக்கிரன் வந்து 5ஆம் தேதிக்கு மேல உங்களுக்கு 12ஆம் வீட்டுல உக்காந்தாலும், அதாவதுன்றது வந்து பார்க்கும்போது குருவுடைய வீட்டுல சுக்கிரன் உக்காந்து சூரியனோட இணையும் போது கண்டிப்பா திடீர்னு ஏதாவது ஒரு மாற்றங்களை கண்டிப்பா கொடுத்துருவார். குறிப்பா இந்த மண்ணு, வீடு, சொத்து, நகை, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆபரணங்கள். ஏன்னா சுக்கிரன் யாருன்னா திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்குறவர் அவரு தான். அப்ப 5ஆம் தேதி வரைக்கும் தான் கொஞ்சம் முன்ன பண்ண இருக்குமே தவிர 5ஆம் தேதிக்கு மேல பாருங்க சூப்பரா இருக்கும். அடுத்தது 13ஆம் தேதிக்கு மேல விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய அதாவதுன்றது 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் பகவான் 12ஆம் இடத்துக்கு வராரு. வந்து அந்த புதன் ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்துறாரு. இப்படி ஏற்படுத்தக்கூடிய இந்த காலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்க ராசிக்கு 12ஆம் இடம் மறைவஸ்தானமா இருந்தாலும் அந்த மறைவஸ்தானத்துக்கு அதிபதி குரு பகவான் வந்து வக்கரத்தில் இருக்கிறதுனால இந்த 4 கிரகங்கள் அந்த இடத்துல வேலை செய்யும். இதே உங்க 12ஆம் வீட்டுக்கு அதிபதி இயல்பு நிலையில இருந்து இந்த 4 கிரகங்கள் வந்து உட்கார்ந்து இருந்தாருன்னா இதுல ஒரு கிரகம் கூட உங்களுக்கு வேலை செய்யாது. சரிங்களா? அந்த 12ஆம் வீட்டுக்கு அதிபதி யாரு? குரு. குரு எங்க இருக்கிறார்? மிதுன ராசியில வக்கரத்தில் இருக்கிறார். அப்ப இயல்புக்கு மாறாக தான் வேலை செய்வார். அப்ப குருமங்கள யோகம், 13ஆம் தேதிக்கு மேல புதன் ஆதித்ய யோகம், இரு ராஜகிரகங்கள் ஒன்னா சேர்ந்து உங்களுடைய காலகட்டத்துக்கு மகர ராசிக்கு சனி பகவான் வந்து சகாய சனியா உட்கார்ந்து, அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2ஆம் இடத்துல இன்னைக்கு வந்து ராகு பகவான் குடும்ப ராகுவா இருந்து இன்னைக்கு ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ல உங்களுக்கு மறைமுகமாவது உங்களுக்கு சப்போர்ட் பண்றாரு. இந்த காலம் நம்ம என்ன பண்ணோம்னா நாம தான் வந்து அது சரி கட்டிக்கணும். அப்ப நம்மளோட தவறு எங்க இருக்கு? அப்ப அந்த 2025 நமக்கு எங்க மிஸ் பண்ணோம், எந்த இடத்துல நம்ம தவற விட்டோம்
அது நீங்க உங்க ஜாதகத்தை பார்த்து அது ப்ராப்பரா அதுக்கு தகுந்த ஒரு வழிமுறை தேடி நீங்க ஒரு கோயிலுக்கோ குலதெய்வத்தை அனுகிரகத்தை கண்டு இல்ல அதுக்கு என்ன நம்ம பண்ணணும்ன்றத முயற்சி எடுத்து நீங்க போயிட்டீங்கன்னா இந்த 25ல பட்ட கஷ்டம் கண்டிப்பா 26ல பட மாட்டீங்க. அதனால உங்களோட வாழ்வாதாரம் நல்லாவே இருக்கும். முதல்ல உங்களோட சுய ஜாதகத்தை ஒரு தடவை பார்த்துக்கிட்டு அது என்ன பண்ணனா 26 நல்லா இருக்கும் யோசிங்க. சரிங்களா? சரி நேயர்களே, உங்க பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசுல இருந்து கேட்டுக்கிறனுங்க. நன்றி. மகரம், மகரம், சிகரம், அகரம், விகரம், என்ன பேர் வேணாலும் வச்சுக்கையா, நீ எப்படி வேணாலும் கும்பிடியா, எதை வேணாலும் வச்சுக்க. ஆனால் செயல் மட்டும் என்ன செய்யணும்? இலையை போடுறது நானும், இலையை எடுக்கிறது நானும், சமுத்திரம் வைக்கிறது நானும். நானுன்னா யாரு? நீங்கள் தப்பாக நினச்சிக்கிறாதீங்க. இலையை போடுறது மகரம், சமுத்திரம் வைக்கிறது மகரம், பாயசத்தை ஊற்றுறது மகரம், கல்லாப்பிட்டில் மகரம், சமையலறையில் மகரம், அதுக்குத்தான் சிகரம். யாரையும் நம்பாத ராசி மகரம், யாரையுமே நம்பாத மகரம், அதனாலதான் அதுக்கு சிகரம். எல்லையில்லாத குணத்தை கொண்டது மகரம், அதுக்கு பேர் தான் சிகரம். எல்லையில்லாத தத்துவத்துக்குரியது மகரம், அதுக்கு பேர் தான் சிகரம். எதை வந்தாலும் சாதிக்கணும், கர்மமே கண்ணாய இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது மகரம், அதுதான் சிகரம். இதை விட விளக்க என்ன வேணும் நேயர்களுக்கு? உங்க லக்கணம், உங்க ராசி. மகர ராசிக்கு செவ்வாய் திசையில சனி புத்தி, சனி திசையில செவ்வாய் புத்தி மட்டும் வரக்கூடாம பார்த்துக்கணும். மகர ராசிக்கு ராகு திசையில சந்திர புத்தி கூட கொஞ்சம் குறைக்கலாம். ஆனா செவ்வாய் சனி சம்பந்தம் மிக கவனம். இதுதான் மகரத்துக்கு. 10 பேர் களை எடுப்பாங்க, 10 பேர் வயலில் நடுவாங்க, 10 பேர் எல்லா சூப்பரேஷன்லாம் பண்ணுவாங்க. இந்த மகர ராசி மட்டும் எல்லா ராசியும் போய் பார்த்துட்டு வந்துடும். இந்த மகரம் மகரத்துட்டு எல்லாம் சொல்லும்போது மகரம் என்ன சொல்லுறீங்களா? என்னப்பா சொன்ன வேலுசாமி, என்னப்பா சொன்ன பொன்னுச்சாமி, நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் வேலுசாமின்னு சொல்கிறதையும் பொன்னுச்சாமி சொல்கிறத நான் கேட்க தயாராக இல்லை. நான் போய் பார்க்கணும். யார்? இந்த கன்னிச்சாமி போய் பார்க்கணும். இவர் போய் பார்ப்பார். எத்தனை பேர் வேலை செஞ்சாங்க, எத்தனை பேருக்கு காசு கொடுத்தாங்க, எத்தனை பேருக்கு வேலை இல்லை. இவருக்கு திருப்தி இருந்தால் தான் வேலை நடக்கும். இவராக போய் சென்றால் தான் அந்த வேலையை சுத்தமாக இருக்கும். அப்படிப்பட்ட குணத்துக்கு உரியவங்க பார்க்கலாம். அதுதான் சிகரம். தான் வேலையை தான் தான் செய்யணும். உங்களுக்கு சப்போர்ட்டாக என்ன இருக்கணும்? உங்கள் நட்சத்திரம். மிகப்பெரிய நட்சத்திரம் அவிட்டம், அதை விட மிகப்பெரிய நட்சத்திரம் திருவோணம், அதை விட நட்சத்திரம் உத்திராடம். 3 நட்சத்திர அதிபதிகள், தாய், தந்தை, தனையன். 3 பேருக்குள்ள சிக்கல். 3 பேரும் பயப்பட வேண்டியதில்லை. அப்போ என்ன? உங்கள் தொழில் கேண்டீன், நிலம் சம்மந்தப்பட்டது, விவசாயம் சம்மந்தப்பட்டது, பெட்ரோல் சம்மந்தப்பட்டது, கருப்பு சம்மந்தப்பட்டது, கருப்பு உளுந்து, கருப்பு மணிலா பயிறு, கருப்பு சம்மந்தப்பட்ட வஸ்திரங்கள், மைன்ஸு சம்மந்தப்பட்டது, பொறியியல் சம்மந்தப்பட்டது, அஸ்ட்ராலஜிக்கல் சம்மந்தப்பட்டது, பூமிநாதம் சம்மந்தப்பட்டது, விதைகள் சம்மந்தப்பட்டது, சமநோக்கு நாள், மேல் நோக்கு நாள் கிடையாது, கீழ் நோக்கு நாள். உங்களுக்கு அடுத்த இதில் இந்த மேல் நோக்கு, சமநோக்கு, கீழ் நோக்கு ஒன்று நேயர்கள் நிறைய கேட்டுட்ருக்கீங்க. மேல் நோக்குனா என்ன, சமநோக்குனா என்ன, கீழ் நோக்குனாங்கிறதுக்கு உங்களுக்கு விளக்கம் சொல்கிறேன், ஒரு பதிவு. அப்படிப்பட்ட கீழ் நோக்கில் என்னென்ன விளையுது, கிழங்கு வகைகள், இது எல்லாமே கலெக்டிவிட்டியாக பண்ணி அழகாக உங்கள் தசாபத்தியை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க, உங்கள் ஜாதகத்தை வச்சுக்கோங்க. கடந்த காலம் எல்லா 7.5 முடிஞ்சிருச்சு. இனிமேல் வரக்கூடிய காலம் உங்கள் ராசிக்கு, உங்கள் ராசிநாதன் 3 இருக்காரு, 2ல் ராகு இருக்கார், குரு வேற கிட்டத்தட்ட பார்த்தும் பார்க்காம இருக்கார். என்னையா கொஞ்ச நாளைக்கு மகரத்தை பார்க்குறாருங்கிறீங்க, அடுத்த கும்பத்தை பார்க்க எதையா நம்புறது சார்? குரு அதிசாரத்தில் இருக்காரு, கடகத்தில் இருக்கும்போது மகரத்தை தான் பார்ப்பாரு. அப்புறம் ரிட்டர்னபிள் கேட் பாஸ் போட்டு மறுபடியும் இது மிதுனத்துக்கு போயிட்டா அடுத்து எதை பார்ப்பாரு? கும்பத்தை பார்ப்பாரு.
அடுத்த கும்பத்தை பார்ப்பார் 9ஆம் பார்வையா. ஆக குரு பலமும் இருக்குது, சனீஸ்வருடைய பலமும் இருக்குது. 3ல் சனி, 3ல் வெற்றிக்குரிய இடம், வித்தைக்கு உரிய இடம், கலைக்கு உரிய இடம், முயற்சிக்கு உரிய இடம், பார்த்தீங்களா, சகோதரருக்குரிய இடம், சம்சாரத்துக்குரிய இடம், அற்புதமாக இருக்கக்கூடிய இடம் மகரம். மகரத்திற்கு என்ன பிரச்சனை? கணவன் மனைவி உறவு பிரச்சனை, பிரஸ்டீஜ் பிரச்சனை, வேலை பிரச்சனை, பாச பிரச்சனை, பழக்க வழக்க பிரச்சனை, நட்சத்திர அதிபதி பகை பிரச்சனை. இதுதான் கடகத்துக்கும் மகரத்துக்கும், மகரத்துக்கும் கடகத்துக்கும். இது ஒன்று மைனஸ் இல்லை, பெரிய மைனஸ், சாதாரண மைனஸ் இல்லை, பிரச்சனைக்குரிய மைனஸ். மிக கவனம். உமா மகேஸ்வர தோத்திரம், உமா மகேஸ்வர தோத்திரம், அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு, இதை செஞ்சாதான் நீங்கள் தப்பிக்கணும். அப்படிப்பட்ட மகரம் ரொம்ப இந்த மார்கழி மாதத்தில் ஒரு மகத்தான எல்லா 7.5 சனியும் போயிடுச்சு, உங்களுக்கு பாத சனியும் போயிடுச்சு, கரெக்டாக இருக்கிறீங்க. உங்களுக்கு வேண்டிய தொழிலை செய்யுங்க, வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணுங்கள், ஐயப்பன் கோயிலுக்கு போங்க, ஐயனார் வழிபாடு பண்ணுங்கள், கருப்பசாமி வழிபாடு பண்ணுங்கள், காவல் தெய்வத்தை கும்பிடுங்க, கருணை இல்லை காவல் தெய்வத்தை கும்பிடுங்க. இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில், எஃகு சம்மந்தப்பட்ட தொழில், பெட்ரோல் சம்மந்தப்பட்டது, நான் மேற்கொண்ட கீழே கிழங்கு வகைகள் சம்மந்தப்பட்டது, உடல் ரீதியாக பாதிப்புகள், பிஸ்னஸ்ஸு, இதெல்லாம் நல்லா பண்ணுங்கள். புதுசாக ஆரம்பிங்க, வியாபாரத்தை ஆரம்பிங்க, ஒரு விவசாயத்தில் நல்லா போடுங்க. நல்ல மாதம் மும்மாரி மழை பெஞ்சிருக்குது, எல்லாம் பண்ணி வந்தீங்கன்னா கண்டிப்பாக வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு வளமான மாதமாக மாறும் மகரம்.